நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு வண்டியும் பார்க்கணும். அப்போ ரோடு கூடயே சென்ட்ரல் பகுதி வரும்போது ரெண்டுத்தையுமே கவர் ஆகிடுது நம்மளுக்கு. புரியுதா? அங்கே கிளச்சை வந்து மூவிங் பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரேக் மட்டும் பம்பிங் மாதிரி அழுத்தி எடுத்துக்கிட்டே வந்தோம்னாக்கா நமக்கு அந்த இடத்த விட்டு தைரியமாக ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அங்கே நமக்கு பயமே இருக்காது. ஆக்சுவலாக பயத்தை நம்மளுக்கு எங்கே கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான யூ டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயத்துங்களில் தான் நமக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து கிடைக்கும். புரியுதா? ஒரு டவுட் கிளியர் ஆகிடுச்சா? என்ன இருக்கா உங்களுக்கு? எதனா இருக்குதாம்மா? சரி போலாமா? போலாமாம்மா? இன்னொரு டவுட் சார், லைட்டா லெஃப்ட் லைட்டா ரைட் ஸ்டேரிங், அதுக்கு எனக்கு டிஃபரன்ஸே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. டிஃப்ரெண்ட்னா ஸ்டேரிங்குடைய வேலையும் அதே தான். இப்போ பிரேக் என்ன நம்ம பொசிஷன் எடுக்கிறோம், இப்போ ஸ்டேரிங் என்ன சொன்னேன், இப்போது வண்டி இப்போ ஒன்றுமோ ஃபஸ்ட் ஓட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அங்கே வந்து ஸ்டேரிங் என்ன பண்ணாங்க, திருப்பும்போது ரொம்ப ஸ்லோவாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அது அங்கே தவறமாகும். வண்டியினுடைய வேகம் குறையும்போது போகணும். யூ டர்ன் பண்ணும்போது 3 ரவுண்டு திருப்பினாங்க, அப்போ தானே இங்கே வந்து நிற்கிது. இப்போ அதே லைட்டாக செஞ்சிங்கன்னா, இப்போ அன்றைக்கி நீங்கள் யூ டர்ன் பண்ணும்போது ஒரு செகண்டை மிஸ் பண்ணீங்க, வண்டி எந்த பக்கம் போச்சு, ரைட்டில் போயிடுச்சுல. ஸோ அந்த மிஸ்டேக் தான் அங்கே உடனுக்குடனே அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போதே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். புரியுதா? லைட்டானா இப்படி போயிட்டு இப்படி வர்றது தான் வேலை, இப்படி போகிறோம் இப்படி வரும், அவ்வளோதான் வேலை. இது இப்படி போய் இப்படி நிறுத்திக்கிட்டா என்ன ஆகும், அது அந்த பக்கமே கொண்டு போயிடும் இல்லையா. திருப்பி அதை உடனே கொண்டு வந்துடணும். புரிஞ்சுதாம்மா? கிளச் ஏற்றிக்கோங்க, ஃபஸ்ட் கிக் கொடுங்க, ஸ்ட்ரென்த் கொடுக்குறீங்க, ஸ்ட்ரென்த் வரக்கூடாது. சரியா? உங்களுக்கு யாருன்னா டவுட் இருக்காமா? கிளச் அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம். சரியா? ரைட் சைடு பார்த்துக்கோ, பிரேக்கில் கால் இருக்கட்டும். கிளச்சு ஹோல்ட் பண்ண சொன்னேன், பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகும். திருப்புங்க, தாண்டிட்டீங்க, இடத்த தாண்டிட்டீங்க. கிளச் எடுத்துங்க, ஸ்டடி பண்ணுங்க ஸ்டேரிங். கிளச்சு என்ன பண்ண சொன்னேன், பிரேக் லைட்டாக மூவிங் பாயிண்டில் ஸ்டாப் பண்ணணும். லாஸ்ட் ஸ்டேஜ் அது நீங்கள் பண்ணது மூவிங் பாயிண்டில் லாஸ்ட் ஸ்டேஜ். பிரேக் அப்ளை பண்ண ஆஃப் ஆகும்னு இப்போ சொன்னா, அப்புறம் மூவிங் பாயிண்ட்ன்றது இங்கே ஸ்பீடாமீட்டர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். கவுண்ட் டவுன்னா என்ன, 1 2 3 அப்படி போகிறது. நீங்கள் கிளச்சை விட்ட உடனே அது வந்து 4 5 6ன்னு போச்சுன்னா இப்படி, அப்போ நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறீங்களா, அங்கே தவற விடுறீங்க இல்லையா. இப்போ கிளச்சை கரெக்டாக மூவிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க, ரைட் சைடு பார்த்துக்கோங்க. வண்டி மூவிங் ஆகிற இடத்துலையும் நிறுத்திடணும். கிளச்சை பிரேக்கில் கால் தயாராக இருக்கணும். நம்ம இதை கிளியர் பண்ண